அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ். உறவுகளை நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண டூர் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண டூர் வீடியோவோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டதோட வீடியோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நாங்களும் அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா நார்த் கிளிஃப் பீச்சுக்கு ஃப்ரெண்டாகவே அமைஞ்சிருக்கிற சேலட்ல தாங்க தங்க போகிறோம். இது தாங்க நான் சொன்ன ஆன்டிலியா சேலட். இந்த சேலட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான ரூம் ஸ்டே உண்டுங்க. ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் பீச்சை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான வியூ கிடைக்கும். என்னென்ன வெரைட்டியில் எங்கள் ரூம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் சேலட், சுப்பீரியர் சேலட், டீலக்ஸ் சேலட்னு 3 விதமாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் சேலட்டில் இருந்து பீச்சோட சைட் வியூ மட்டும் தாங்க பார்க்க முடியும். சுப்பீரியர் சேலட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சோட டைரக்ட் வியூவே பார்க்க முடியும். இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி நாங்களும் சுப்பீரியர் சேலட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேருந்து பீச்சை பார்க்கும்போது பக்காவான வியூஸ் இருந்துச்சு. அப்புறமா டீலக்ஸ் சேலட்லையும் பீச்சோட வியூ டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி ரூம் வச்சுருப்பாங்க. அப்புறமா இங்கே இருக்க சேலட் எல்லாமே ப்ரீ புக்கிங் தாங்க. இங்கே போகிற டேஸ்க்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்மளும் வீட்டுக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே ஆக்டிவிட்டி பண்ண போனதுனால ரூம் வரப்பவே செம்ம டயர்டாக இருந்துச்சு. கொண்டு வந்த திங்ஸ் எதுவுமே எடுத்தே வைக்கல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரூமும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு செக்இன் பண்ணும்போது நீட் அண்ட் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ரூமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாமே கிளாஸில் தாங்க கொடுத்துருக்காங்க. ரூமில் இருந்து அப்படியே பீச்சை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டீ காஃபி போடுறதுக்கு அதுக்கு தேவையான திங்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு கெட்டில் இருக்குது, அதுக்கு கீழேயே குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே கொண்டு வந்த திங்ஸை அப்படி தாங்க வச்சுருக்கேன். இனிமே தான் அரேஞ்ச் பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா கொண்டு வந்த திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு முடியவே இல்லைங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு ஃப்ளைட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு தூக்கமே இல்லை, உடம்புமே ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகிடுச்சு. எப்படா கொஞ்சமாச்சு தூங்கி எஞ்சி போனதாங்க மைண்ட்லாம் இருந்துச்சு. இது தாங்க வாஷ்ரூம். இது நான் சொல்லணும்னு தேவையில்லை. இங்கே வாலில் 3 கலர்ஸ் தெரியுதுல, இது ஒன்றும் இல்லைங்க. ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ், ஷாம்பு இதை தாங்க அவங்க வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ரூம்லேயே 2 ஷோபாவும் டேபிளும் இருக்குது. இந்த ரூமில் இருந்து பீச் வியூ பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். வாங்க வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீச்சுக்கு பேர் பிளாக் சாண்ட் பீச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பீச்சும் பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக்காக தாங்க இருந்துச்சு. இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 3:30 இருக்கும். வெயிலுமே அதிகமாக இருந்ததுனால சன்செட்டுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தை போட்டு எஞ்சிடலான்னு தூங்குறதுக்காக போயிட்டோம். நாங்களும் சன்செட்டுக்கு முன்னாடி எழுந்தாச்சு. இந்த கிளிஃப் ஸ்டேயோட மெயின் அம்சமே சன்செட் டைமில் பீச் வியூவை பார்த்துட்டு இந்த கிளிஃபில் இருக்கக்கூடிய ஷாப்பை விசிட் பண்ணுறது தாங்க. இந்த வியூவை பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் பார்த்த மாதிரி தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் டேரெக்டாகவே வியூ பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழையும் தூவ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது வேறு லோகத்தில் எங்கேயும் இருக்கமான்னு தான் ஃபீல் ஆச்சு. நாங்கள் எல்லோரும் சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளிஃபையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. சரி நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் வேறு லெவலுங்க. நினச்சி கூட பார்க்கலங்க இந்த ஒரு நாளில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணுவேன்னு. உண்மையாகவே இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன்ல, இந்த கிளிப்பில் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணலை, அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய மனசில் இருக்க கவலை ஸ்ட்ரெஸ் எல்லாமே இந்த காற்றோட காற்றா அப்படியே கரைஞ்சு போன மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறப்ப ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பஃபட் மட்டும்தாங்க இன்க்ளூட் ஆகும். டின்னருக்கு இங்கே கிளிஃபில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நாங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி அதுவும் தமிழ் கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பசியாயிருச்சுங்க. ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம ஆஃப்டர்நூன் குயிக்காகவே சாப்பிட்டுட்டோம். அதுவும் 12 o'clock சாப்பிட்டதுனால சீக்கிரமாக பசியும் வந்துடுச்சு. நாங்களும் கடைக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம பசிக்கு எப்படிங்க சீக்கிரம் வரும், ரெடி பண்ணி தானே கொண்டு வர முடியும். அப்படி அவங்க நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஆளுக்கு ஒரு டீயும் வாங்கியாச்சு. அப்படியே அங்கே கதை பேசிட்டு தான் நாங்கள் சேலட்கே கிளம்புனோம்.
மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இருக்கிற டைலில் எங்கே எஞ்சிக்காமல் போயிடுவோன்னு இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் அலாரம் வச்சுட்டு தாங்க தூங்கணும். ஒரு வழியாக எஞ்சி சன்ரைஸையும் பார்த்தாச்சு, கடலுக்கு வந்தாச்சு. கால் நினைக்காம எப்படிங்க போக முடியும்? பீச் அக்சஸ் பண்ணுறதுக்கு வே இருந்தும் கயிறு கட்டி பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காகன்னு போய் பார்த்தா அனுமதி இல்லைன்னு போர்டை மாட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாம் டூரிஸ்டோட சேஃப்டி பர்பஸ்க்காக தாங்க. மனசே கேட்கலங்க, பக்கத்தில் பீச்சை வச்சுட்டு எப்படிங்க போகாமல் இருக்கிறது? இருந்தாலும் ஒன் டைம் சேஃப் கார்ட்டை போய் கேட்போன்ட்டு கேட்டோம். வேவ்ஸ் நார்மலாக இருந்துச்சுன்னா மார்னிங் 6 to 9 வரைக்கும் பீச்சில் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் உங்கள் கூட இருப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஜெயிச்சிட்ட மாறாங்கிற ஃபீல்லையே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அலோவ் பண்ணலன்னு சொல்லி போர்டை மாட்டியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, எங்கே இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச்சுக்கு போக முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். யூஏயில் பீச் இருக்குங்க, ஆனால் நம்ம ஊர் அளவுக்கு வேவ்ஸ்லாம் இருக்காது, உங்களுக்கே தெரிய தானே செய்யும். அதனாலேயே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சமாக பிளாக் காஃபியும் போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைமில் ஒரு 7 o'clock பக்கத்தில் தான் இருக்கும். நாங்களும் பீச்சுக்கு கிளம்பிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பீச்சில் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூம் புக்கும் கிளம்பிட்டோம். இங்கே உள்ள கிளைமேட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலைங்க. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, மறுபடியும் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, குளிர் அடிக்குதுன்னு ரிப்பீட் மூடில் தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுவும் ஒரு விதமான பீச் ஸ்டே ரூம் தாங்க. நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சேலட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு வேளை வர்றீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரூமை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா? நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பஃபட் சிஸ்டத்தில் இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த சேலட்டில் இந்த பிளாக் பீச் ரெஸ்டாரண்ட்டில் தான் பஃபட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஃபட் டைமிங் வந்து 7 to 10ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பஃபட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இண்டியன் டிஷ் தாங்க இருந்துச்சு. பூரி, ஆப்பம், தோசைன்னு. அது கூடவே பிரெட் ஜாம், பாயில்டு எக்கு, டீன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்கு ஷைடீஸாக சன்னா மசாலா, சாம்பார், சட்னின்னு வெரைட்டியாக தாங்க இருந்துச்சு. பூரி எடுக்க போன எனக்கு என்னடா இது 2 பீஸ் தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க காலியாக எடுத்து வைப்பாங்கன்னு. சரின்ட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை எடுத்து நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பீச் வியூவில் உட்காந்து சாப்பிடும் போதே வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபுட்டும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, வியூவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பூரி தாங்க. அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற ஐட்டத்தையும் விட்டு வைக்காமல் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. என்னடா இது எல்லார் பிளேட்லேயும் 2 முட்டை இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போ வீடியோ பார்க்கும்போது அந்த சீனை நினச்சாலே எனக்கு சிரிப்பாக தான் வருது. பொதுவாக சில பேர்லாம் ட்ராவல் டயத்தில் வாமிட் வந்துடக்கூடாதுன்னு எம்டி ஸ்டொமக்கில் தாங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ட்ராவல் டைமில் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு பசி அதிகமாகும். இது என்னோட ஹபிக்கும் தெரியும். அதனாலேயே இருக்கிற கேப்பில் வயிற்றை ஃபில் பண்ணிட்டு தாங்க நான் ட்ராவலே பண்ண ஆரம்பிப்பேன். என்னங்க பண்ணுறது, என்னோட டிசைன் அப்படியே அமைஞ்சிருச்சு. நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. சரிங்க, நாங்களும் இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்களும் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ரஃபாஸ் மினிட்ஸை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.